நேற்று வந்து பார்த்தோம்னா அஃபிஷியலாக சூப்பர் ஹிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன தான் ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்க வேண்டியது சஸ்பெண்ட் ஆனாலும் நேற்று சண்டே ஃபண்டேன்ற மாதிரி இங்கிலாந்து vs ஸ்ரீலங்காவும் இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்காவும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ரெண்டு ஹோஸ்ட் நேஷன்ஸுமே நேற்று தோற்றுருக்காங்க. இதன் விளைவாக அடுத்த மேட்ச்சை கண்டிப்பாக அவங்களாம் ஜெயிச்சே அவனோட சூழ்நிலை இருக்காங்க. இதில் இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா பெரிய ரன் ரேட்டு அடி வாங்கும் அவங்க டோட்டலில். ஏன்னா பெரிய ரன் வித்தியாசத்தில் அவங்க தோற்றுருக்காங்க. ரெண்டு டீமுமே சேஸ் பண்ணி தான் தோற்றுருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருச்சு இந்த குரூப்பில். ஏன்னா வந்து பார்த்தோம்னா ஒரு டஃபஸ்ட்டு ஒரு ஆப்பனண்ட்டை தோக்கடிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் இங்கிலாந்து அந்த சைடு ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே சூப்பர் எயிட்டில் கம்மியான குரூப் இருக்கிற அந்த ஸ்டேஜஸில் ஒரு வின் பண்ணாலே போதும், ஒரு கால செமிஃபைனலில் வச்சிடலாம். இதுதான் வந்து பார்த்தோம்னா சூப்பர் 8 அண்ட் சூப்பர் 10க்கான பேசிக். இந்தியாவுக்கு பெரிய டாஸ்க் இருக்குது. ரன் ரேட்டை பார்க்கணும். டீம் செலெக்ஷன் அப்பயே நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். டீமில் கிட்டத்தட்ட ஒரு 5 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் காம்பினேஷன்ஸ் ஒரு 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஈஸியாக ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கொண்டு வந்து டேக்கிள் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு மேட்ச்சுமே நான் பார்க்குறேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே இறங்குறப்ப ஆஃப் ஸ்பின்னை கண்டிப்பாக கொண்டு வந்துடுறாங்க. அதை டேக்கிள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த காம்பினேஷன் எப்படி அமைய போகுது, எப்படி கடைசி வரைக்கும் கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஸ்ரீலங்காவை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட்ச் ப்ரில்லியண்ட்டாக ஜெயிச்சிட்றாங்க. இன்னொரு மேட்ச் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்மேன் யாருமே இல்லை அவங்க டீமில். அடித்தா 10 நிசங்க குசல் மண்டிஸ்ன்ற நிலமையில் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு பிளேயர் ரத்தன் நாயக், அவரும் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. இவங்க 3 பேரை தாண்டி யாருமே பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட்டே பண்ண மாட்டாங்க. ஒரு டேலண்டட் பிளேயர்ஸ் வச்சுருந்தாலுமே அவங்க தடுமாறுறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான். அவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸஸ் லேக்கிங் இருக்கிறது பச்சையாக தெரியுது. ஸோ இந்தியா கிட்டே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இந்தியாவுக்கு வேர்ல்ட் கப்பை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பேர் 1-2 பேர் தான் இருக்காங்க. அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்ன தான் வந்து நேற்று மேட்ச் தோற்றுருந்தாலும் ஸ்ரீலங்காவும் சரி இந்தியாவும் சரி தோற்றுருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு மேட்ச் ஜெயித்தாலே போதும். அடுத்தடுத்த மேட்ச்சு கொஞ்சம் பூஸ்டப் ஆயிடுவாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயர் இல்லவே இல்லை. அந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயர் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா ஆங்கர் ரோல் மாதிரி ஆடி நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இதே மாதிரி நிறையா கிரிக்கெட் விஷயங்களை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா கிரிக்கெட்ஸில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் என்ன குறைங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.